ஆனால் பிரதமரை பொறுத்தவரை சைப்ரஸ் நாட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய முதல் இந்திய பிரதமராக பிரதமருடைய வருகை அமைந்திருக்கிறது. சைப்ரஸ் நாட்டினுடைய பிரதமரே முதல் முறையாக விமான நிலையத்துக்கு வந்து வாசலுக்கு வந்து பிரதமரை வரவேற்றாங்க. பிரதமருடைய மிக முக்கியமான பயணம் என்பது G7 மீட்டிங் போறாங்க. கனடாவில் நடக்கக்கூடிய G7 மீட்டிங். இந்தியா G7ல இல்லை என்றாலும் கூட சிறப்பு அழைப்பாளராக இந்தியாவை கூப்பிட்டுருக்கிறாங்க. கனடாவினுடைய பிரதமர் கூப்பிட்டுருக்கிறாங்க. இந்த G7 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மீட்டிங்கா நான் பாக்குறேங்கன்னா, ஒரு பக்கம் இஸ்ரேல் போர் சூழல் போய் கொண்டிருக்கிறது, ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கிறது, அமெரிக்காவுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம், லாஸ் ஏஞ்சலஸ் எல்லாம். அதனால இன்னைக்கு நம்முடைய பிரதமருடைய வாதம் G7 அமைப்புல மிக முக்கியமா இருக்கும். ஏன்னா நேத்து இந்த SCOங்கிற அமைப்பு இருக்கு, பாகிஸ்தான் அதுல இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து அதை வேற மாதிரி மாத்த பாக்குறாங்க, இஸ்லாம் வெர்சஸ் ஜூ அப்படிங்கிற மாதிரி மாத்த பாக்குறாங்க. ஆனா பிரதமரை பொறுத்தவரை இரண்டு நாடுகளும் அமைதியா இருங்க, பேச்சுவார்த்தை மூலமா போங்கன்னு அந்த SCO கையெழுத்துல நம்ம கையெழுத்து போடல. ஏன்னா பாகிஸ்தான் உள்ளே இருந்து அது இஸ்லாம் வெர்சஸ் ஜூவிஷ்னு மாத்துறாங்க. அதனால் நிச்சயமாக நம்முடைய பிரதமருடைய வாதம் G7 மாநாட்டுல கனடால முக்கியத்துவம் வாய்ந்த வாதமாக உலக தலைவர்களுக்கு இருக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனா எந்த குழப்பம் இல்லைங்கண்ணா, நான் தெளிவா புரிஞ்சுக்கண்ணா. நான் ஒரு பிரஸ் மீட்ல சொல்றேன், தனிப்பட்ட கருத்து. அதே நேரத்தில் கட்சியினுடைய தொண்டன் அமித்ஷா அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க நேத்து ஒன்று சொல்றாங்க, கூட்டணி ஆட்சியில தான் நாங்க PMK இடம் பெறுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அன்புமணி ராமதாஸ் அவங்க சொல்றாங்க. தேமுதிக அவங்களும் அந்த கருத்தை வெளியே வைக்கிறாங்க. அதனால இன்னைக்கு இது பேச வேண்டிய சப்ஜெக்ட் இல்லைங்கன்னா, எல்லா கட்சிகளும் வளர்ந்திருக்கிறாங்க, எல்லா கட்சிகளும் உழைச்சிருக்கிறாங்க, எல்லா கட்சிகளும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதனால யார் பேசுவதும் தவறு கிடையாது. அதனால எல்லாமே பொறுத்திருங்க, கரெக்டான நேரத்தில் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசட்டும், அதுவரை பொறுமையா இருக்கும். அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னு. இன்னும் எலெக்ஷன் சூடு வரல, யாரும் அறிவிக்கல. அதெல்லாம் சரியான நேரத்தில் வரும்பொழுது நம்முடைய தலைவர்கள் அதை அறிவிக்கட்டும், அதுவரை காத்திருப்போம். பத்திரிகை நண்பர்கள் உங்களுடைய நேரத்தை கொடுத்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க, நன்றியை தெரிவிச்சு